கேபிள் டிவி கழகத்திற்கு ரூபாய் 570 கோடி அபராதம் விதிக்கப்பட்டதை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் செலுத்தாத ஜிஎஸ்டி வரி 285 கோடியே 4,79,000 ரூபாயை அபராதத்துடன் சேர்த்து 570 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகத்திற்கு ஜிஎஸ்டி ஆணையரகம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது சம்பந்தமாக அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவில் மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர் என்ற முறையில அரசு கேபிள் டிவி கழகம் தொலைக்காட்சி சேனல்களின் சிக்னல்களை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு வழங்கும் என்றும், உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அந்த சிக்னல்களை நுகர்வோருக்கு வழங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர்களிடமிருந்து உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வசூலிக்கக்கூடிய அந்த தொகையில அரசு கேபிள் டிவி கழகத்துக்கு சமமான வருமானம் பெறுகிறது என்றும், அந்த வருமானத்திற்கான ஜிஎஸ்டி வரி எந்த பாக்கியம் இல்லாமல் செலுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரியை செலுத்தாததற்காக அரசு கேபிள் டிவியை பொறுப்பாக்க முடியாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய வருமானத்தை அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய வருமானமாக கருத முடியாது என்று தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி ஆணையரகம் பிறப்பித்த இந்த நோட்டீஸ் உரிய பதிலளித்தும் அதை பரிசீலிக்காமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 285 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியை அபராதத்துடன் சேர்த்து 570 கோடி ரூபாய் செலுத்தும்படி பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.